ஹலோ விவோஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அன்றாட வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல. அது ஒரு சில பொருட்கள். அதனால இப்போ வந்து வரக்கூடிய விஷயம் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். அத நீங்க வந்து ரீகோட் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணியிருப்போம்ல. அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷன். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். நான் வந்து 90ஸ் கிட்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு 2014, 2019 இந்த மாரி 90ஸ் கிட்ஸ்க்குலாம் வந்து இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதனால யூஸ் பண்றதால என்ன விலைகள்ங்கிறத திரும்பவும் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இது ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க. ஆனா நம்ம இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது செய்யாம வாழ முடியாது. கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சொல்றேன். அப்படியே ஒண்ணா நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு உண்மையாவே புரியும். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஜீனிங்க. ஜீனி இல்லாத காலத்தில பார்த்தீங்கன்னா, சுகரே வரதில்லையாங்க. ஷாம்பு அதாவது நம்ம தலைக்கு ஷாம்பு. அந்த ஷாம்பு யூஸ் பண்றதால பார்த்தீங்கன்னா, முடியே கொட்னதே இல்லையாங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணீங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து போர்ல தண்ணி வருது. ஆனா, அந்த தண்ணியெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில மக்கள் அதாவது நடுத்தரமான உள்ளவங்க வந்து அவங்க அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ உள்ள காலத்தில மக்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் காசு உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மினரல் வாட்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா நானே மாறிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நானும் திருந்திக்கணுங்கிறதுக்காக தான் இத வந்து நானே எனக்கு படிச்சு நானே முதல்ல திருத்திக்கிறேன். நீங்களும் திருந்திருங்க. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில பார்த்தீங்கன்னா, சிறுநீர் சிறுநீர் இருக்குல்ல, அதில வந்து கல்லெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. 3வது பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் பைங்க. பாலித்தீன் பை பார்த்தீங்கன்னா, அப்பலேருந்து இருக்கு. அதாவது ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. ஆனா பை யாரும் எடுத்துட்டு போமாட்டாங்க. பை வாங்கவும் மாட்டாங்க. பாலித்தீன் கவர் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்றதால பார்த்தீங்கன்னா, புற்றுநோய வந்து தவிர்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அயோடின் உப்புங்க. உப்பு இல்லாத வந்து யாருமே இருக்க முடியாது. உப்பு இல்லாட்டி யாரும் சாப்பிட முடியாது. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில பார்த்தீங்கன்னா, ஆ டைடாய்டு இந்த மாரி பிரச்சனைலாம் வராம இருக்குங்க. ஆ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி கிரைண்டரு அது இல்லாம யாருமே வாழ முடியாது. ஆனா, நம்ம நம்ம பழைய காலத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கையால தான் வந்து வாஷிங் மிஷின்லாம் துவச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றது? வாஷிங் மிஷினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா